சாரு, அஜய் ப்ளீஸ் தப்பான நம்பிக்கையை குழந்தைக்கு தராதீங்க. அது நடக்கலைனா குழந்தை ஏங்கி போயிடுவாள். அஜய், ஏலதா நீ என்னோட இருக்க மாட்டியா? உனக்கு என்னை பிடிக்கலையா? சாரு, பாப்பா பார்க்கிறாள், அதனால் அப்புறம் நாம் பேசிக்கலாம். திவ்யாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கு ஊட்டிவிட்டு மாத்திரை கொடுத்து தூங்க வைத்தான். அஜயும் சாருவும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். சாரு, உங்கள் சமையலில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. அஜய், உனக்கு பிடிச்சிருக்கா? சாரு, சூப்பராக இருக்குது. அஜய், அப்போ நல்லா சாப்பிடு என்று வாயில் ஊட்ட வந்தான். சாரு, இருங்க நானே சாப்பிடுறேன். சாப்பிட்டு முடித்து பாத்திரம் எல்லாம் க்ளீன் செய்துவிட்டு இருவரும் சோஃபாவில் உட்கார்ந்தனர். அஜய், லதா உனக்கு என்னை பிடிக்குமா? சாரு, ரொம்ப. அஜய், லதா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சார், உங்கள் கேள்வி எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கு. அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து என்னால் பதில் சொல்ல முடியலை. நந்தினி என்ன பண்ணுவீங்க? அவங்க உங்களையே நினச்சிட்டு இருக்காங்க. அஜய், லதா அது வெறும் பேச்சு தான். வீட்டிலே பார்த்திருக்காங்க. எனக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. சார், அப்போவே நீங்கள் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம் இல்லை? அஜய், லதா நீ எங்கே இருக்கேன்னு தெரியாது. அப்படி இருந்தாலும் எனக்காக இருக்கியா என்று தெரியாது. நான் என்ன பண்ணுறது? வீட்டிலே நிர்பந்தம் பண்ணினாங்க. வேறு வழி தெரியாமல் நான் தலையாட்டி வச்சேன். சார், சரி இருக்கலாம். ஆனால் நந்தினிக்கு உங்கள் மேலே ஈடுபாடு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அஜய், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னோட வாழ்க்கையில் நான் காதலித்தது உன்னை மட்டும்தான். கடைசி வரைக்கும் உன் கூட மட்டும்தான் வாழணும்னு நான் விரும்புகிறேன். அஜய், லதா இங்கே பக்கத்தில் வா. சாரு, சொல்லுங்க. அஜய் அவள் கையை அணைத்து கொண்டு, என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல முடியலை. இன்ஃபேக்ட் சொல்ல தெரியலை. அவளை கட்டி அணைத்து உதடு சேர்த்து ஆழமாக முத்தமிட்டான். சாருவுக்கு காற்றில் மிதந்தது போல இருந்தது. அவளை அணைத்து தூக்கி கொண்டு பெட்ரூம் வந்தான். சாரு, என்ன பண்ண போறீங்க? அஜய், ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை கட்டி பிடிச்சி தூங்க போறேன் என்று அவன் உதட்டில் ஒரு குறும்பு புன்னகை ஒட்டி கொண்டிருந்தது. சாரு, வேண்டாம், நான் அந்த ரூமுக்கு போகிறேன். அஜய், ஓ சரி, ஓகே. உன்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியாதுன்னா போ. என்ன இருந்தாலும் நான் ஒரு ஆணழகன். சாரு, ரொம்ப அழகுதான். கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிற ஆளை பாரு. நானா என்னோட ஆள் போனதும் வேறு ஆள் தேடினேன். அஜய், மறுபடியும் என்னோட ஈகோவை டச் பண்ணாதே. சாரு, உண்மையை சொன்னால் அப்படிதான். சில பேருக்கு ரொம்ப கோபம் வரும். அஜய், என்னோட கோபத்தை பார்க்கணுமா? சாரு, ஆமாம். அப்படியே சார் கோபத்திலே பூமியை பிளந்து வானத்தை வளைச்சு சாருவின் வார்த்தையை அஜய் தன் வாயால் உரிந்தான். அவள் கால்கள் வலுவிழந்து காற்றில் பறக்க அவளை அள்ளி எடுத்து கட்டிலில் கிடத்தினான். அஜய், லதா ஒரு வாட்டி ப்ளீஸ். சாரு, நோ. அஜய், லதா அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சி தூங்கட்டுமா? சாரு, சரி. சின்ன குழந்தை போல துள்ளி அவளை கட்டி கொண்டான். சார், இருங்க ஒரு நிமிஷம் என்று தன்னுடைய வளையல் தோடு கலற்றி கட்டில் அருகே இருக்கும் டிராவின் உள்ளே வைக்க திறந்தாள். உள்ளே இருந்ததை பார்த்து அதிர்ச்சியானாள். சாரு, என்ன இது? அஜய், ஏன் உனக்கு தெரியாதா? அதை கையில் வாங்கி கொண்டு, சாரு தெரியும். எதுக்காக தூக்க மாத்திரை இத்தனை? அஜய், டெய்லி அது போட்டால் தானே தூக்கம் வரும். சாரு, எவ்வளவு நாளாக இதை யூஸ் பண்ணுறீங்க? அஜய், 6 வருஷமாக. நீ என்னை விட்டு போனதுலேருந்தே நான் இப்படி தான். சார், சரி, அதுக்கு ஒரு வழி சொல்லுறேன். அஜய், அதை அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என் பக்கத்திலே படுத்துக்கோ என்றதும் பக்கத்தில் படுத்து கொண்டாள். அவன் அவளை மார்போடு அணைத்து கொண்டான். அஜய், லதா திவ்யா பிறக்கும்போது நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா? சார், அது எல்லா பொண்ணுங்களுக்கும் உண்டானது தானே. அஜய், அப்போது நான் உன் கூட இருந்திருக்கணும். சார் கிண்டலாக, என்ன பாதி வழியை நீங்கள் வாங்கியிருப்பீங்களோ? அவள் தலையில் ஒரு குட்டு வைத்து, உனக்கு ஆதரவாக பக்கத்தில் இருப்பேன் இல்லை? சாரு, உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அது உங்கள் தப்பில்லையே. அஜய், எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க. நான் அவங்க வயிற்றிலே இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். 7வது மாதத்துலேருந்து நான் பிறக்கும் வரைக்கும் அவங்க பெட்லே தான் இருந்தார்களாம். என்னை முழுசாக எந்த குறையும் இல்லாமல் பிறக்க வைக்க அவ்வளவு பிரார்த்தனைப்பட்டாங்களாம். இன்னைக்கு நான் இப்படி இருக்க அம்மா தான் காரணம். கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருந்தால் நான் ஊனமாக தான் பிறந்திருப்பேன். ஒரு குழந்தை பிறப்புனா ஒரு ஜென்மம் இல்லை. என்ன தூங்கிட்டியா? சரி தூங்கு. என்னை பெற்ற அம்மா மேலே எவ்வளவு மரியாதை வச்சிருக்கனோ அதே அளவு மரியாதை என் பொண்ணை பெற்ற உன் மேலே வச்சிருக்கேன். ஐ லவ் யூ லதா. அவள் நெற்றில் இதமாக இதழ் பதித்தான். தூங்குது போல படுத்து கொண்டு இருந்த அவள் கண்களில் இருந்து துளிர்ந்த கண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டாள். உன்னோட அம்மா தான் என்னோட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம்னு உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்?
அவனுடைய இதய துடிப்பின் ஓசை கேட்டுக்கொண்டே தூங்கி போனாள். அவன் இவ்வளவு நாட்கள் தொலைத்த நெருக்கத்தை ஒரே நாளில் அனுபவிக்க எண்ணியோ என்னவோ தூங்கவில்லை. நடு இரவில் திடீரென்று சாரு கத்த ஆரம்பித்தாள். அஜய் பயந்து போனான். லதா லதா அவளை குலுக்கி எழுப்பினான். அஜய் என்னாச்சு லதா? சாரு கெட்ட கனவு. அஜய் அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதும் தூங்கும் போதெல்லாம் இப்படிதான் கத்தின. இப்படி உனக்கு அடிக்கடி கெட்ட கனவு வருமா? சாரு டெய்லி வரும். அஜய் அப்புறம் எப்படி தூங்குவ? சாரு எப்படி தூங்குவேனா? ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கேன். அஜய் எவ்வளவு நாளாக இப்படி இருக்கு? சாரு நான் எப்போ உங்களை விட்டு போனேனோ அப்பவிலேருந்து இப்படித்தான். அவளை இறுக்கி கட்டிக்கொண்டு அஜய் இனிமேல் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது. இதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கலாம். சாரு என்ன டாக்டர்? டாக்டரா? அஜய் ஆமாம். தண்ணீர் குடிச்சிட்டு தூங்கு. காலை அவளை எழுப்பாமல் சமையலறை சென்று காலை உணவு தயார் செய்து முடித்தவுடன் லதா பக்கத்தில் வந்து அவள் அருகே படுத்துக்கொண்டு அவளை இழுத்து மார்பில் லதா எழுந்துக்கோ. தூங்கு மூஞ்சி. நீங்கள் தான் தூங்கா மூஞ்சி. ஹாஸ்பிட்டல் போகலையா? திக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். மணி என்ன? 8 மணி டார்லிங். மை காட், 9 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ஏங்க திவ்யாவை எழுப்பி ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்கூல் போகட்டும். இழுத்தடித்து கொண்டு பாத்ரூம்க்கு ஓடினாள். 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. நீங்கள் கொஞ்சி செல்லம் கொடுத்து கெடுத்துடாதீங்க. போங்க, அவளை ரெடி பண்ணுங்க. இருவரும் குளித்து வந்து சாப்பிட்டு ரெடியானார்கள். திவ்யா அங்கிள், என்னை நீங்கள் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறீங்களா? அஜய் எஸ் டியர். லதா கொஞ்சம் என்னோட டைட்டிலை மாற்று ப்ளீஸ். சாரு கல்யாணத்துக்கு அப்புறம்தான், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அங்கிள் தான். அஜய் முகத்தை தொங்க போட்டு கொண்டான். பெத்த குழந்தை அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். சார் என்னையும் திவ்யாவையும் ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அஜய் இட்ஸ் மீ டூட்டி டார்லிங். அஜய் குழந்தையை ஸ்கூலில் விட்டுட்டு சாருவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகும் வழியில் லதா ப்ளீஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களை நான் இனிமேல் தூர வச்சு பார்க்க முடியாது. என்னோட பொண்ணு என்னை அப்பான்னு கூப்பிடணும். சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? நான் ஸ்ரீ கூட பேசணும், திவ்யா கூட பேசணும். ஒரு புது உறவை குழந்தைக்கு புரிய வைக்கணும். வேறு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அஜய் லதா நாம் இப்போவே போகலாம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை, அங்கே ப்ராசஸ் அதிகமாக இருக்கும்னா கோயிலுக்கு போகலாம். நான் உன் கழுத்திலே தாலி கட்டிடுறேன். சார் என்ன சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? சரி ஓகே, நாளைக்கு காலையில் ஏதாவது கோயிலில் வச்சு தாலி கட்டிடுங்க. அஜய் சரியில்லதா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். சார் ஓகே. ஹாஸ்பிட்டல் வந்தது. அஜய் சாருவை இறங்க விடாமல் அஜய் ஐ லவ் யூ சொல்லிட்டு போ. சார் அஜய் என்னது ரோட்டிலே? அஜய் இல்லை காரில் சொல்லு. சார் சரி ஐ லவ் யூ. அஜய் ஒரு முத்தம். சார் அதெல்லாம் கிடையாது. கதவு திறந்து கொண்டு காரை விட்டிறங்கி ஓடிவிட்டார். அஜய் சிரித்து கொண்டார். சாரு நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்து ரெஜிஸ்டர் சைன் பண்ணி டீன் ரூமுக்கு கிராஸ் பண்ணும்போது அவரிடம் திவ்யா ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணினதுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம்னு கதவருகில் நின்றபோது விஜய் யாரிடமோ பேசி கொண்டிருந்தார். விஜய் என்னம்மா திடீர்னு? சும்மாதாண்டா, நீங்கள் என்ன பார்க்க வரதில்லை. சரி நானே உங்களை பார்க்க வரலாம்னு வந்துட்டேன். விஜய் சொல்லிட்டு வந்தால் நான் வந்து பிக்கப் பண்ணி இருப்பேன் இல்லை? ஆமாண்டா, உங்ககிட்ட சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு வரணுமா? வெளியே நின்றிருந்த நான் திடுக்கிட்டேன். லதா வந்திருக்காள். அப்போது என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? லலிதா சரி அஜயை வர சொல்லு. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் என்னுடைய ரூமுக்கு போய் உட்கார்ந்தேன். அஜய் இப்போதானே ஹாஸ்பிட்டலில் லதாவை விட்டோம். அப்போவே தெரிஞ்சிருந்தால் அம்மாவை பார்த்து விட்டு வந்திருக்கலாம். சரி எப்படி இருந்தாலும் அம்மா கிட்ட லதாவை பற்றி சொல்லணும். இன்னைக்கு சொல்லிடலாம். ஒருவேளை அம்மா ஓகே சொல்லிட்டா நாளைக்கு நான் லதா கழுத்திலே தாலி கட்டும்போது அம்மாவும் இருப்பாங்க. அம்மா ஓகே சொல்லலைனாலும் லதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போவது உறுதி. யோசித்தவாறே விஜய் ரூமில் நுழைந்தேன். அம்மா எப்படி இருக்கீங்க? அம்மா நான் நல்லா இருக்கேன். எங்கே நீ இங்கேயே தங்கிட்ட? சென்னை வந்தால் தானே நம்ம நந்தினி வீட்டுக்கு போய் பேசலாம். நானே சொல்லணும்னு நினச்சேன். நந்தினியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அம்மா. அம்மா என்னடா திடீர்னு சொல்கிற? உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம். அவங்கக்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா நான் சொல்கிறத கேளுங்க. சாருலதா இங்கே தான் இருக்கா அம்மா. அப்புறம் சாருலதாவுக்கும் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. எப்படிம்மா நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்?
அம்மா: என்னது, உனக்கு ஒரு குழந்தை இருக்காளா? நான்: ஆமாம்மா. அம்மா: சரி, நீ இவ்வளவு சொல்லலை, அதனால் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது உன்னோட குழந்தை தானு நானும் நம்ம குடும்பமும் ஒத்துக்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடு. நான்: அம்மா, அது லதாவுக்கு மரியாதையாக இருக்காது. அம்மா: நான் நடைமுறையை பேசுகிறேன், இதில் அவமரியாதை பண்ண என்ன இருக்குது? எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தாலும் சரி என்றேன். உடனே திவ்யா ஸ்கூலுக்கு போய் திவ்யாவை பார்த்து அவள் தலைமுடி ஒன்றையும் எடுத்துக்கொண்டு என்னோட தலைமுடி ஒன்றையும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்தேன். திவ்யா கண்டிப்பாக என்னோட பொண்ணு தான். எப்படி இருந்தாலும் நான் லதாவை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சுந்தரை கூப்பிட்டு அதற்கு உண்டான வேலையை பார்க்க சொன்னேன். அஜய்: லதாவுக்கு ஃபோன் செய்தேன், எடுக்கவில்லை. நேரே ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கு அவள் இல்லை. சாருலதா எங்கே என்று கேட்டேன். டாக்டர் நான்சி தான் சொன்னாள். சார், ஒரு ஃபோன் கால் வந்தது, உடனே மேடம் பதறிக்கிட்டு போயிட்டாங்க என்றாள். லதா: என்னாச்சு? ஃபோன் ஏன் எடுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் லதா, ஃபோன் எடு. திவ்யா ஸ்கூலுக்கு போய் பார்க்கிறேன். மேடம், திவ்யா இப்போதான் ஸ்ரீ சித்ரா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. லதா வீடு தேடி போனேன், அங்கும் வீடு பூட்டி இருந்தது. இதுவரை 100க்கும் மேலே ஃபோன் பண்ணி இருப்பேன். லதா, ஃபோன் எடு. எனக்கு தலை சுற்றியது. சுந்தரிடம்: லதா எங்கே பாரு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் லதாவிடம் இருந்து. அஜய், ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கிற கிராஸ் ரோடுக்கு வாங்க. பறந்தேன். அடுத்த 2வது நிமிடம் அவள் முன் நின்றேன். லதா, எங்கே போனேன்? திடீர்னு ஃபோன் கூட எடுக்கலை. அஜய்: நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி திவ்யா உங்கள் பொண்ணு இல்லை. உங்களை விட்டு போனதும் நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் மூலமாக பிறந்த குழந்தை தான் திவ்யா. உங்களுக்கும் திவ்யாவுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இதை உங்ககிட்ட தெளிவுபடுத்த தான் வெயிட் பண்ணினேன். நான் கிளம்புறேன். லதா, நீ என்னென்னவோ சொல்லாதே ப்ளீஸ் லதா. என்னால் என்னோட மனசை மாற்றிக்க முடியாது. நேற்று நீ சொன்னதும் இப்போ நீ சொல்லுறதும் ரொம்ப முரண்பாடாக இருக்கு லதா. ப்ளீஸ், நம்ம கொஞ்சம் பேசலாம். அவள் கிளம்பி போயே விட்டாள். லதா கத்தி கொண்டு துரத்தினேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டாள். நான் திரும்ப போய் கார் எடுக்கிறதுக்குள்ளே என் கண்ணை விட்டு மறைந்து விட்டாள். லலிதா: நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ தான் எங்கள் வீட்டுக்கு மருமகள். அந்த நாயை என்ன பண்ணுறேன் பாரு. எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி இருக்கேன். காலையில் எப்படியோ அஜயை ஃபாலோ பண்ணி அந்த குட்டி பிசாசு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவள் ஸ்கூலில் சொல்லி அவள் ஃப்ரெண்டை வர வச்சு இவங்க 2 பேரையும் வச்சு அந்த சார்லதா நாயை வரை சொல்லி எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ இவங்க 2 பேரையும் பணயமாக வச்சு அஜய் கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அதை கேட்டு கண்டிப்பாக அஜய் அவளை வெறுத்துடுவான். அப்புறம் அஜய் உனக்கு தான். நந்தினி: எப்படியோ எனக்கு அஜயை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஆண்டி. லலிதா: சரிம்மா, ஃபோன் வச்சிடவா? ஃபோன் வைத்தாள். லலிதா: எங்கேடா அந்த நாயோட கூட்டாளி? மேடம், அந்த ஸ்ரீ சித்ரா அந்த ரூமில் 3 பேர் கண்காணிப்பில் இருக்காள். பக்கத்து ரூமில் அந்த சின்ன பொண்ணு இருக்காள். கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கோம். லலிதா: அஜய் கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொன்னவ இன்னும் காணோமேடா. அது வந்து தானே ஆகணும், இல்லைன்னா அவள் ஃப்ரெண்டு 3 பேருக்கு விருந்தாயிடுவா. லலிதா: அவள் வந்ததும் அவள் 2 கையை காலை உடைச்சு போடுங்கடா. அந்த பிச்சைக்கார நாய்க்கு என்னோட பையன் கேட்குதா? மேடம், பேசாமல் இவள்களை முடிச்சிட்டோம்னா? லலிதா: வேணாம், இவ செத்து போயிட்டா அஜய்க்கு தெரிஞ்சிடும். இவ வேற ஒருத்தனோட ஓடி போயிட்ட மாதிரி ரெடி பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்தில் சாரு வந்து விட்டா. நீ சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டேன், எங்களை விட்டுடு, நாங்கள் உங்கள் கண்ணில் படாமல் போயிடுறோம். லலிதா: இவளுங்களை அடித்து துவைச்சி பைபாஸ் ரோட்டில் போட்டுட்டு வந்துடுங்க. இவ எழுந்து நடக்கவே 1 வருஷம் ஆகணும். இவ பண்ணின தப்புக்கு தண்டனை அதுதான். இனிமேல் என்னோட பையனை நிமிர்ந்து பார்க்கவே பயப்படணும் என்று சொல்லி கிளம்பிவிட்டார். அஜய்: உன்னை உருகி காதலிச்சதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. நான் யாரை உதவிக்கு கூப்பிடுவேன்? என்னால் ஸ்ரீயும் திவ்யாவும் கஷ்டப்படுறாங்க. 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ப்ளீஸ் அடிக்காதீங்க, விட்டுடுங்க. பெருங்குரல் எடுத்து கத்தினார். மயங்கி சரிந்தார். தலை கை காலெல்லாம் ரத்தம் வலிய. டேய், போதும்டா, உயிர் போயிட போகுது. உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு. சாருவின் உடலை பார்த்தார்கள். கொண்டு போய் பைபாஸில் போட்டுடுவோம்டா. சாருவை தூக்கி கொண்டு ஸ்ரீயையும் திவ்யாவையும் இழுத்து கொண்டு போய் எங்கோ இருட்டில் ரோட்டில் போட்டார்கள். ஸ்ரீ ஒருவாறு சுதாரித்து கொண்டு சாருவோட ஃபோன் எங்கே தேடினாள். அவள் சுடிதார் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கு. யாருக்கு ஃபோன் பண்ணுறது? கான்டாக்ட் லிஸ்ட் தேடினாள். பிரியா அக்கா டயல் செய்தாள். ஹலோ சாரு, என்ன இந்த நேரத்தில்? அக்கா, நான் சாரு இல்லை ஸ்ரீ. சாருவை அடித்து போட்டுட்டாங்க. ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க. நீ எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணு, நான் இப்போவே யாரையாவது அனுப்புகிறேன். அடுத்த 10வது நிமிடத்தில் ஆம்புலன்ஸில் இருந்தார்கள். வெறியா பின்னாலேயே காரில் வந்தாள். பக்கத்திலே இருக்கும் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை எடுத்துக்கொண்டு பிரியா, சாரு, ஸ்ரீ மற்றும் திவ்யாவுடன் பெங்களூரு வந்துவிட்டாள். அவர்கள் வீட்டிலோ இல்லை விஜய்க்கு கூட தெரியாது.
சாரு, மயக்கம் தெளிந்து பார்த்தேன். எங்கோ ஹாஸ்பிட்டல் போல இருந்தது. எவ்வளவு நாள் இப்படி மயக்கத்தில் இருந்தேன் என்று தெரியவில்லை. யாரோ பேசிக் கொண்டிருந்தனர். பிரியா அக்கா, ஸ்ரீ, திவ்யா. என்னோட குரல் அவங்களுக்கு கேட்டதா தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து சத்தமாக, திவ்யா. பிரியா, சாரு ஏதோ முணங்குற மாதிரி இருக்கு. சாரு, திவ்யா. பிரியா, திவ்யா நல்லா இருக்கா. சாரு, நாம் எங்கே இருக்கோம்? பிரியா, பெங்களூர். சார், எப்படி நான் உயிரோடு இங்கே? பிரியா விவரமாக சொல்லி முடித்தாள். அஜய் கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ரோடாக சுத்துறேன். லதா கிடைக்கவில்லை. ஹாஸ்பிட்டலும் வரவில்லை. வீட்டில் இல்லை. குழந்தையும் காணவில்லை. விஜய் கிட்டேருந்து ஃபோன். எங்கே இருக்க? அஜய், ஆஃபீஸில். விஜய், அங்கேயே இரு, நான் வரேன். 10 நிமிடத்தில் பதற்றத்துடன் வந்தான். அஜய், என்ன ஆச்சுடா? விஜய், பிரியா நேற்று நைட் கார் எடுத்துகிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் அவகிட்டேருந்து எந்த தகவலும் இல்லை. ஃபோன் நாட் ரீச்சபிள். அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது? அஜய், ஆமாம்டா, நேற்றுலேருந்து லதாவையும் குழந்தையும் காணவில்லை. அஜய், சுந்தர் உள்ளே வா என்றதும் உள்ளே வந்தான். அஜய், நான் கொடுக்குற ஃபோன் நம்பர்ஸ் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்து சொல்லு. விஜய், போலீஸுக்கு போகலாமா? அஜய், ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்கலாம். அவங்களால ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்போது, சார், உங்களுக்கு லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு, கொண்டு வரட்டுமா என்றால் ரிசப்ஷன் லேடி. அஜய், கொண்டு வா. தந்தை வழி சோதனை DNA ரிப்போர்ட். விளக்கமாக, திவ்யா என்னோட குழந்தை இல்லை என சொல்லி இருந்தது. இதயம் வெடித்தது போல இருந்தது. எப்படி அவ என்னோட குழந்தையா இல்லாமல் இருக்க முடியும்? நம்ப முடியவில்லை. என்னோட ட்ரா இழுத்து அதை உள்ளே வைக்கப் போகும்போது என்னுடைய வாட்ச் கிடைத்தது. அதை கையில் எடுத்தேன். அதில் கொத்தாக திவ்யாவின் தலைமுடி. கத்தினேன். சுந்தர் ஓடி வந்தான். சார், ஒரு கரெக்ட் லேபில் DNA டெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப ரகசியமாக. திவ்யாவதும் என்னோடதும் தலைமுடி கொடுத்தேன். கையில் இருந்த ரிப்போர்ட்டை அவனிடம் கொடுத்து, இதோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணு. இப்போது நீ கொடுக்குற ரிப்போர்ட் வந்தது, மிச்ச வேலை என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில், சுந்தர் சார், லேபுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு ரிப்போர்ட் வந்துடும். நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் செக் பண்ணணும். ஏன்னா தவறான ரிசல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணினவர் இப்போது அந்த லேபில் வேலையில் இல்லை. அந்த ரிப்போர்ட் தான் கடைசி. அவர் எங்கோ போய்விட்டார். அவரை பற்றி விசாரிக்கணும். அப்போதான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற உண்மை என்னென்னு தெரியும். சுந்தர், அப்புறம் நீங்கள் கொடுத்த சார்லதா நம்பர் 2 நாளாக மூமெண்ட்ஸ் பார்த்தா உங்ககிட்ட பேசின. அப்புறம் மதுரை அவுட்டரில் ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்கு. அப்புறம் பைபாஸில் ஒரு அரை மணி நேரம். அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் 8 மணி நேரம். அப்புறம் சேலம் நோக்கி போயிருக்காங்க. அதுக்கு மேலே சிக்னல் இல்லை. சுந்தர் சார், அப்புறம் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. சோகமான விஷயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் விசாரித்ததில் அந்த டைமில் ஒரு லேடி ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமையில் அட்மிட் ஆகி இருக்காங்க. அஜய், யாருன்னு தெரிஞ்சுதா? சுந்தர், அவங்க சொல்கிறத அடையாளம் பார்த்தா அது. அஜய், சொல்லு, யாரு? சுந்தர், சாருலதா. அஜய், லதாவா? கண்ணில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அஜய் மூச்சு விட மறந்து, லதா எப்படி இருக்கா? விஜய் அவனை அணைத்து கொண்டான். சுந்தர், தெரியலை சார். அஜய், விஜய், அவ என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷம். அவளை நான் 2 முறை தவற விட்டுட்டேன். நான் எப்படி அவளை பாதுகாக்காமல் விட்டேன்? அவள் சாக கிடக்கிறாள். ஆனால் எங்கே இருக்கா தெரியலையே. சுந்தர் சார், அப்புறம் பிரியா மேடம் நம்பர் பைபாஸ்லேருந்து சாருலதா கூடவே ட்ராவல் ஆகி இருக்கு. அஜய், விஜய் வா போகலாம். சுந்தர், நீயும் வா. சாருவோட ஃபோன் ட்ராவல் ஆன லொக்கேஷன். அஜய், சுந்தர், நீ சொன்ன லொக்கேஷன் இதுதானா? சுந்தர், ஆமாம் சார். இங்கே ஏதோ யூஸ் பண்ணாத கொடோன் மாதிரி இருக்குது. அஜய், உள்ளே போகலாம். அங்கே அஜய் கூட வந்தவர் தேடினார்கள். ஏதாவது தடயம் இருக்குமா? சுந்தர் சார், கொஞ்சம் உள்ளே வாங்க. அங்கே ரத்தக்கரை. திவ்யா போட்டிருந்த ஹேர் கிளிப். அவன்தான் அன்னைக்கு போட்டு விட்டேன். அப்புறம் ஒரு ஃபோன் ஆஃபில் இருந்தது. ஃபோன் ஆன் பண்ணி பாருங்க. சுந்தர் சார், இங்கே பாருங்க, ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸ்ரீ, சாரு, திவ்யா மூவரும் சிரித்தனர். இது ஸ்ரீயோட ஃபோன். அடுத்த லொக்கேஷன் பைபாஸ் ரோடு. அங்கே ஒன்றும் க்ளூ கிடைக்கலை. அடுத்த லொக்கேஷன் ஹாஸ்பிட்டல் டீன் உள்பட எல்லோரும் இப்போ இங்கே அசம்பல் ஆகணும். ஒரு மீட்டிங். சீறினான். அஜயின் குரலுக்கு கட்டுப்பட்டு அனைவரும் வந்தனர். அஜய், இங்கே வந்தது இந்த 3 பேரா? ஸ்ரீ, சாரு, பிரியா ஃபோட்டோ காண்பித்து கேட்டான். டாக்டர், ஆமாம், கூட ஒரு குழந்தையும் இருந்தா. அஜய், எனக்கு கேமரா ஃபுட்டேஜ் வேணும் என்று சுந்தர் கிட்ட சொன்னான். அஜய், அவங்களுக்கு எந்த மாதிரி இன்ஜுரி?
டாக்டர், யாரோ கொடூரமாக அடிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல எலும்பு முறிவு இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தர சொல்லுறேன். அவங்களுக்கு ஏற்கனவே வயிற்றில் ஒரு காயம் இருந்தது. அது மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகியிருக்கு. எம்ஆர்ஐ எடுத்ததில் பிரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பொழைச்சதே ஒரு சாதனை தான். ஆனால் அவங்க ரெக்கவர் ஆக எப்படியும் மினிமம் 6 மாதம் ஆகிடும். அஜய் வலி தாங்க மாட்டான். டாக்டர், அவங்க வலி குறையவும் தூங்கவும் ட்ரிப்ஸ் போட்டு இருக்கோம். அஜய், டாக்டர், அவங்க உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டாக்டர், இல்லை, அவங்க அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வலி ஆரம்பிச்சிடும். அவங்க பாடி மூவ் ஆக ஆரம்பித்தால் அப்புறம் ரொம்ப தாங்க முடியாது. சொல்லி தான் நாங்கள் அனுப்பினோம். அஜய், நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து போக அனுமதிச்சிங்க? டாக்டர், வேறு வழி இல்லை. அவங்க இங்கே இருந்தால் அவங்க உயிருக்கு மேலும் ஆபத்துன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அஜய் டாக்டர் சொல்ல சொல்ல அதிர்ச்சியில் கண்ணீரில் பெருக டேபிள் மேல் சாய்ந்தான். விஜய், அஜய் தைரியமா இரு. இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோமோ தெரியலை. இங்கேயே சோர்ந்துட்டா அவளை நாம் நெருங்குவதில் லேட் பண்ணிடுவோம். சுந்தர் சார், நீங்கள் கேட்ட கேமரா பதிவு. உங்களால் இதை பார்த்து தாங்க முடியுமான்னு தெரியலை. அந்த வீடியோவில் முதலில் பிரியா குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். குழந்தை மேலும் ரத்தம். குழந்தை விடாமல் அழுகிறாள். பின்னாலே ஸ்ரீ, அவள் மேலும் இரத்த கரைகள். அடுத்த ஸ்ட்ரெச்சரில் லதா. அன்னைக்கு என்னிடம் பேசிட்டு போனபோது போட்டிருந்த ட்ரெஸ். வெளிர் பச்சை நிறம் முழுவதும் சிவப்பாக. நான் ரசித்த பெண். அடையாளம் தெரியாத அளவுக்கு இரத்த குளியல் செய்திருந்தாள். ஐசு கேமராவில் அடுத்த 8 மணி நேரம் அவளுடைய போராட்டம் பதிவாகி இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவளை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி கொண்டு அவளுக்கு தேவையான வெண்டிலேட்டர், ட்ரிப்ஸ் மற்றவர்கள் பொறுத்து இருந்த நிலைமையில் பிரியா குழந்தையை தூக்கி கொண்டு வேறு ஆம்புலன்ஸ் பேசி போய்விட்டார்கள். அஜயால் தாங்க முடியலை. எழுந்து நின்று நாற்காலி எட்டி உதைத்து டேபிள் மேல் இருந்த பொருட்களை எறிந்தான். டாக்டர் ரூம் கேபின் கதவை கையால் அடித்து உடைத்து கண்ணாடி கிழித்து கை கால்களில் இரத்தம் ஒழுக வெறி பிடித்தவன் போல ஓடினான். விஜய், அஜய் நில்லு. சுந்தர், அவனை பிடி. 5-6 பேர் பிடித்து நிறுத்த அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை அமைதியாக படுக்க வைத்தனர். அவன் காயத்துக்கு மருந்து போட்டு அவன் கண் விழிக்கும் வரை அமைதியாக இருந்தனர். அஜய், லதா, என்னை விட்டு போகாதே. விஜய் அவனை கட்டி கொண்டான். உன்னோட லதா உன்கிட்ட வந்துடுவா. பொறுமையா இரு. அஜய், இப்போதாண்டா நான் அவள் கூட இருக்கணும். அவளை இவ்வளவு கஷ்டப்பட வச்சுட்டேனே. அஜய், இப்போ நினைக்கிறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடந்த ஆக்சிடெண்ட்டில் நான் செத்திருக்க கூடாதா? அட்லீஸ்ட் அவளை காப்பாற்றுவதற்காக நான் செத்தேன் என்ற சந்தோஷமாவது இருக்கும். இன்னைக்கு அவள் படுற கஷ்டத்தை பார்த்து இந்த மாதிரி நான் துடிச்சு சாகணும்னு எனக்கு ஆண்டவன் எழுதி வச்சுட்டானே. மறுபடியும் டாக்டரும். அஜய், சாரி, கொஞ்சம் மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டேன். சுந்தர், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடும். அஜய் சார், இன்னொரு கேள்வி. அந்த ஆம்புலன்ஸ் டீட்டெயில் கொடுங்க. அப்புறம் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டாக்டர், குழந்தையை கட்டி போட்டு சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் வச்சுருந்துருக்காங்க. பசி பயம், அதனால் அவளுக்கு கொஞ்சம் மயக்கம். மற்றபடி காலில் ஒரு அடி. அதுவும் யாரோ அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அவள் வெரி ஃபைன், ஸ்மார்ட் கேர்ள். அஜய், போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கீங்களா? டாக்டர், எஸ். ஆனால் அவங்க யாரும் விட்னஸ் பண்ணலை. அவசரமாக ஆம்புலன்ஸ் வேணும்னு கிளம்பிட்டாங்க. அவங்க கூட வந்த லேடி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணினாங்க. போலீஸ்கிட்டையும் அவங்க தான் டீல் பண்ணினாங்க. அவனுக்கு வெறி ஏறியது. யார் இப்படி அவளை கொடுமைப்படுத்துறது? நான் பெற்ற குழந்தைக்கு சாப்பாடு பசியில் துடிச்சிருக்காள். அஜய், சுந்தர் ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட பேசணும். சுந்தர் சார், நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். சுந்தர் சார், ஒரு விண்ணப்பம். நீங்கள் தப்பாக நினைக்கலனா, யாரும் மத்தியானத்துலேருந்து சாப்பிடலை. அவங்கள சாப்பிட சொல்லிடட்டுமா? அஜய், ஐயோ சாரி, நான் இருந்த டென்ஷனில். வா, கூட வந்த பசங்களை எல்லாம் பார்த்து, அஜய், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. சுந்தர், நீயும் போய் சாப்பிட்டு. சுந்தர் சார், நீங்களும் விஜய் சாரும். அஜய், எனக்கு எதுவும் வேண்டாம், விஜய்க்கு வாங்கிட்டு வந்துடு. சுந்தர், சரி சார். அடுத்த அரை மணி நேரத்தில் சுந்தர் சாப்பாடு வாங்கி வந்தார். இருவரும் சாப்பிட பிடிக்காமல் அமர்ந்திருந்தனர். விஜய் சாப்பிடு. அஜய், சாப்பிடுடா. விஜய், நீ சாப்பிடுடா. அஜய், வார்த்தை இல்லை, எப்படி நான் சாப்பிட்றது? விஜய், எனக்கு புரியுது. ஆனால் நீ உடம்பை கெடுத்துட்டா எப்படி நாம் முன்னேறது? எனக்கும் பிரியாவை பார்க்கணும். அதுக்காக நாம் தெம்பில்லாமல் அவங்களை எப்படி தேட முடியும்? விஜய் அஜய்க்கு ஊட்டிவிட்டான். அஜயும் விஜய்க்கு ஊட்டிவிட்டான். இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்தார். அஜய், நீங்கள் அவங்களை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க? டிரைவர், சார், பிரியா மேடம் சேலத்தில் விட்டுட்டு வேறு ஆம்புலன்ஸ் எடுத்து போயிட்டாங்க. நான் கேட்டேன், நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஆனால் நாங்கள் போகிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால் நீ போன்னு சொல்லிட்டாங்க.
அஜய்: அண்ணி, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட். விஜய்: எப்படி புத்திசாலித்தனமா நம்ம 2 பேரையும் தவிக்க விட்டு போயிருக்கா. அஜய்: அடிபட்டவங்கள அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்களா?